Hi all, welcome to Vishain Academy. So இன்னைக்கு நம்ம RRB NTPC graduateல 2025ல நடந்த எக்ஸாமோட questions-ல analogy டாபிக்ல இருந்தும் classification டாபிக்ல இருந்தும் கேட்ட variety of questions தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஒரே பேட்டர்ன்ல தான் question வந்து கேட்டிருப்பாங்க, பட் மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் இருக்கனால உங்களுக்கு நிறைய question இருக்கும். ஸோ எல்லா ஷிஃப்ட்டையும் கம்பைன் பண்ணி என்னென்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு question கேட்டிருக்காங்களோ அந்தந்த பேட்டர்ன்ஸ்ல இருந்து நம்ம ஒவ்வொரு question வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10 question. ஸோ இந்த 10 questionோட பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு மற்ற எல்லா கொஸ்டினுமே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின் அப்படிங்கறத இப்போ வந்து நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இங்க வந்துட்டு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்க இந்த ஹேஷ் இடத்துலையும் இங்க பர்சன்டேஜ்ன்ற இடத்துலையும் எந்த வேல்யூஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த அனாலஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆல்பபெட் அண்ட் ஆல்பபெட் பொசிஷன் தெரிஞ்சதுன்னா நீங்க ஈஸியா வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது இங்க ஒரு வேல்யூ வரும், அதுக்கு பக்கத்துல AIP அப்படின்னு சொல்லி இருக்கு, தட் இஸ் ஈக்குவலன்ட் டு MRV. அதுக்கப்புறம் இங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு ஆப்ஷனா நம்ம வந்து ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் A, ELR. ஸோ அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னு சொல்றாங்க? AIPக்கு ஈக்குவலண்டா இருக்கு. நெக்ஸ்ட் இங்க MRV வந்து இருக்கு, அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே ஆப்ஷன்ல இருக்க பர்சன்டேஜ் பக்கத்துக்கு QUX. ஸோ இப்போ பொசிஷன் வேல்யூ பார்க்கலாம். E வந்து 5, A வந்து அதுக்கப்புறம் எத்தனை லெட்டர்ஸ் பின்னாடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 லெட்டர்ஸ் பின்னாடி இருக்கு. அப்போ இங்கேருந்து இங்கே பண்ணும்போது உங்களுக்கு -4 வருது. நெக்ஸ்ட் L எடுத்துக்கோங்க, Lலேருந்து Iக்கு. ஸோ Lலேருந்து Iக்கு -3. நெக்ஸ்ட் Rலேருந்து Pக்கு பார்த்தீங்கன்னா -2. ஸோ இது வந்து 4 டேஷ் இருந்தால் ஈக்குவலண்ட், இதுவும் சேமாக இருக்கணும். ஸோ எம்முக்கும் கியூக்கும் பாருங்க. ஸோ எம் வந்து இங்கே இருக்கு, கியூ வந்து முன்னாடி வந்துட்டு இருக்கு. அப்போ இங்கே என்ன ஆகுது? +4 வந்துட்டு வருது. இங்கே -4, இங்கே +4. இதுலேயே தெரிஞ்சிருச்சு இதுவும் ஈக்குவல் இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் A வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ WFN அது வந்து AIPக்கு ஈக்குவலாக இருக்கணும், தட் இஸ் ஈக்குவலன்ட் டு MRV QUX. சேம் ஆஸ் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்கே W இருக்கு, 1 2 3 4. ஸோ 4ல தான் உங்களுக்கு +4 பண்ணா A வந்துட்டு வருது. அடுத்து Fல இருந்து Iக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 பண்ணா வருது. ஸோ +3. நெக்ஸ்ட் Nல இருந்து Pக்கு. ஸோ N இங்க இருக்கு, Pக்கு +2. ஸோ 4 3 2 ப்ளஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் M அண்ட் Qக்கு செக் பண்ணலாம். ஸோ M இங்க இருக்கு, Q 1 2 3 4 +4 வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் R 1 2 3க்கு U வந்துருச்சு, +3. அடுத்து Vலேருந்து Y வந்து +2. அப்போ இந்த சைடும் வந்துட்டு ஈக்குவலா வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் B தான் உங்களோட ஆன்சர். அப்போ ஆஷ் இருக்கிற இடத்துல WFN வரணும், பர்சன்டேஜ் இருக்கிற இடத்துல QUX அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் B. So second question, GF7 is related to EA-10. அடுத்து UG14 is related to SB-3. இதே லாஜிக்ல LN2 வந்து எதுக்கு ரிலேட் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. ஸோ GF7 அது எது கூட ரிலேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா EA-10ஓட ரிலேட் பண்ணிருக்காங்க. இதே லாஜிக் தான் இங்கேயும் இருக்கணும். UG14 கூட எது ரிலேட் ஆயிருக்கணும்னா SB-3 ரிலேட் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் இதோட லாஜிக் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ Gயோட பொசிஷன் வேல்யூ 7, Eயோட பொசிஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. ஸோ -2 பண்ணியிருக்காங்களா? ஸோ அப்போ இங்க இருந்து இங்க வந்து -2 ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் F. ஸோ F இங்க இருக்கு, A வந்து இங்க இருக்கு, 1 2 3 4 and 5. அப்போ என்ன ஆயிருக்கு? -5 வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ Fல இருந்து Aக்கு என்ன ஆயிருக்கு? -5. நெக்ஸ்ட் 7ல இருந்து -10 வரணும்னா -17 பண்ணீங்கன்னா தான் -10 வரும். ஸோ 7 -17 தான் -10. சேம் லாஜிக் இங்க இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ U இங்க இருக்கு, Sக்கு -2. அடுத்து G இங்க இருக்கு, Bக்கு வந்துட்டு 1 2 3 4 and 5. ஸோ -5 கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் 14ல இருந்து -17 நீங்க பண்ணீங்கன்னா தான் என்ன வரும்? -3 வருது. அப்போ சேம் லாஜிக். இப்போ நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது என்ன லெட்டருக்கு? LN2க்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ முதல் லாஜிக் வந்து -2 பண்ணணும். ஸோ L எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ L வந்து இங்க இருக்கு, -2 பண்ணீங்கன்னா என்ன வரணும்? J.
அடுத்து n இருக்கு, nல இருந்து -5 பண்ணணும். அப்போ 1 2 3 4 and 5. அப்போ இங்க என்ன வரணும் I. ஸோ nல இருந்து -5. அடுத்து 2ல இருந்து நீங்க -17 பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா -15 வந்து வரும். அப்போ ji -15 இருக்கா பாருங்க. ஸோ ji -15 ஆப்ஷன் டி தான் வந்து உங்களோட ஆன்சர். ஸோ சேம் லாஜிக்ல என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்களோட ஆன்சரா வந்துட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ இங்க பிராக்கெட்ல இப்படி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி லாஜிக்ல என்ன ஆன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பிராக்கெட்ல இருக்க ரெண்டுத்துக்கும் என்ன லாஜிக்னு கண்டுபிடிக்கலாம். 88 அப்புறம் 76 நெக்ஸ்ட் வந்து 64. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க நம்பர். ஸோ இப்போ 88க்கும் 76க்கும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து -12 வந்து பண்ணா உங்களுக்கு வந்து 76 வந்துட்டு வருதா. சேம் ஆஸ் இங்க இருந்து நீங்க -12 வந்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா 64 வருது. இதே லாஜிக் தான் அடுத்த நம்பருக்கும் இருக்கான்னு பாத்துக்கலாம். 71 59 அதுக்கப்புறம் 47. ஸோ இங்க இருந்து இங்க வந்துட்டு -12 வந்து நீங்க பண்ணீங்கன்னா சேம். ஸோ 17ல இருந்து 10 போயிடுச்சுன்னா 60, 16ல இருந்து 2 போயிடுச்சுன்னா 58. ஸோ ஒரு 1 இருந்துச்சுன்னா 59. அப்போ லாஜிக் கரெக்ட். ஸோ இங்க இருந்து இங்க பண்ணீங்கன்னா 7, 5ல 1 போயிடுச்சுன்னா 4 கரெக்டா இருக்கு. அப்போ நம்ம அதே லாஜிக்ல இங்க எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா -2 தான் வருது, -12 வரல. அப்போ அதுலயே அது வந்து மைனஸ் போயிடுச்சு. நெக்ஸ்ட் 64ல இருந்து 52க்கு வந்து -12 நீங்க பண்ணீங்கன்னா 4 - 2 2, 6 - 1 வந்து 5 கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் இங்கேயும் -12 வந்து பண்ணி பார்க்கலாம். 2 - 2 0, 5 - 1 வந்து 4. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு ஆன்சர். இப்போ இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் வந்து 22 நடந்திருக்கு. அப்பதான் 9ல 2 போயிடுச்சுன்னா 7, அகைன் 9ல 2 போயிடுச்சுன்னா 7. அப்போ இதெல்லாம் தப்பா வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்னன்னா இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் சேமா இருக்கு, ஒரு ஆப்ஷன் மட்டும் தனியா இருக்கு. அதாவது 3 ஆப்ஷனுக்கு சேம் பேட்டர்ன் இருக்கும், ஒரு ஆப்ஷன் மட்டும் வித்தியாசமா இருக்கும். ஸோ அதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன் டாபிக்னாலே ஆட் ஒன் அவுட், ஆடா இருக்கிற விஷயத்த நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கலாம் BU, அப்புறம் வந்து GK. ஸோ பியோட வேல்யூ 2, ஜியோட வேல்யூ 7. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க +5 வந்து இங்கே நடந்திருக்கு. அடுத்து யூக்கும் கேக்கும் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ யூ இங்கே இருக்கு, கே வந்து இங்க இருக்கு. -10 பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல +5, இன்னொரு இடத்துல -10 வந்துட்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் Y 6, அது கூட டியும் ஹெச்சும். ஸோ Yல இருந்து 1 2 3 4 and 5. ஸோ +5 பண்ணா கரெக்டா வருது. நெக்ஸ்ட் ஆர்ல இருந்து பார்க்கலாம். ஸோ இதுவும் -10. அப்போ ரெண்டு ஆப்ஷன் சேமா இருக்கு. நெக்ஸ்ட் TN Y C. ஸோ Tல இருந்து +5 பண்ணணும். 1 2 3 4 and 5 கரெக்டா வருது. +5 Nல இருந்து Cக்கு. ஸோ 10 11 வந்துட்டு வருது. அப்போ இங்க இருந்து இது வந்து -11 வந்து வருது. அப்போ இது மட்டும் தான் வித்தியாசமா வருது. அப்போ ஆட் ஒன் அவுட் எது? ஆப்ஷன் சி தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. இதே பேட்டர்ன்ல இருக்கிற வேர்ட் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ CX, அடுத்து GB வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து K and F. ஸோ Cல இருந்து Gக்கு பார்த்தீங்கன்னா +4. நெக்ஸ்ட் Gல இருந்து Kக்கு பார்த்தீங்கன்னா +4. அதே மாதிரி Xல இருந்து Bக்கு இதுவும் +4. அடுத்து Bல இருந்து Fக்கு நீங்க செக் பண்ணீங்கனாலும் +4 வந்து இருக்கு. ஸோ இதே லாஜிக் தான் அவங்க கொடுத்துருக்க அடுத்த இதுக்கும் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ GB, அடுத்து KF, நெக்ஸ்ட் வந்துட்டு O and J. ஸோ Gக்கும் Kக்கும் +4, Kல இருந்து Oக்கு நீங்க செக் பண்ணீங்க +4. அடுத்து Bல இருந்து Fக்கு +4 நமக்கு ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட் Fல இருந்து J பார்த்தீங்கனாலும் +4 தான். 1 2 3 and 4. ஸோ இதே லாஜிக்ல இங்க கொடுத்துருக்கிறதுல பார்க்கலாம். ஸோ P கொடுத்துருக்காங்க. Pல இருந்து +4 பண்ணீங்கன்னா உங்களுக்கு T வரணும். Tல இருந்து +4 பண்ணீங்கன்னா நமக்கு வந்துட்டு Y வரணும். ஆனா இங்க Pல இருந்து T இருக்கு, Tல இருந்து W இருக்கு. அதுலயே இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் Wல இருந்து பார்க்கலாம். Wல இருந்து +4 பண்ணீங்கன்னா அடுத்து A வரணும், கரெக்டா இருக்கு. அடுத்து Aல இருந்து +4 பண்ணீங்கன்னா E வரணும். ஸோ இந்த 3 லெட்டர்ஸும் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் R. ஸோ R எங்க இருக்கு? இங்க. ஸோ 1 2 3 4 V வந்துட்டு வரணும். ஸோ Rல இருந்து V வந்திருக்கு. ஸோ Vல இருந்து மறுபடியும் +4 1 2 3 4 Z வந்து வந்திருக்கு. ஸோ இது கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் B தான் வந்து உங்களோட ஆன்சர். மற்ற ரெண்டும் போட்டு பாருங்க, கட்டாயம் வந்துட்டு தப்பா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா AR
CE. அடுத்து CARE. So next ECRA. ஸோ இந்த மூணுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. எல்லாமே வந்துட்டு இருக்கிற லெட்டர்ஸே மாறி மாறி இருக்கு. ஸோ நீங்களாவே வந்து இதை வந்து 1 2 3 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1 எங்கே இருக்கு? இங்கே வந்து 1 வந்துருச்சு, 3 இங்கே வந்துருச்சு, நெக்ஸ்ட் வந்துட்டு 2 4 அங்கேயே இருக்கு. அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா 4ஓட பொசிஷன் இங்கே வந்துருச்சு, 3ஓட பொசிஷன் இங்கே வந்துருச்சு, R இங்கேயே இருக்கு 1. அப்போ ஃபர்ஸ்ட் லைனில் 1 2 3 4 நம்ம தான் நம்பர் பண்ணியிருக்கோம். அந்த நம்பர்ஸும் வேற எங்கெல்லாம் ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்பர் வந்து 3 1 2 4ன்னு வந்திருக்கு. அடுத்த நம்பர் வந்து 4 3 2 1 வந்துட்டு மாறிடுச்சு. சேம் லாஜிக் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். இதை வந்து 1 2 3 4ன்னு போட்டீங்க. ஸோ இப்போ எல்லுக்கு வந்து 3, நெக்ஸ்ட் வந்து பிக்கு வந்துட்டு 1, ஓக்கு வந்துட்டு 2, ஈக்கு வந்துட்டு 4. அடுத்து 4 3 2 1 சேம் பேட்டர்ன் தான். 1 2 3 4 4 3 2 1 நடுவில் 3 1 2 4. இதே நம்பர் ஆர்டரில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கெலாம் 1 2 3 4ன்னு நம்பர் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர் வந்துட்டு 3, W வந்துட்டு 1, O வந்துட்டு 2, M வந்து 4. நெக்ஸ்ட்டு 4 3 அடுத்து 2 and 1. ஸோ 3 1 2 4. ஸோ இதுவே கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்க்கலாம். 1 2 3 4ன்னு நம்பர் வச்சுக்கிட்டிங்கன்னா ஐக்கு வந்து 2, அடுத்து பிக்கு வந்து 1, என்னுக்கு வந்து 3, ஜிக்கு வந்து 4. ஸோ இதுலேயே வந்து தப்பு வருது. நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிங்கனாலும் தப்பு தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஏ வந்து 3, Z வந்துட்டு 1, இ வந்துட்டு 2, பி வந்து 4. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 3ன்னு வருது. நமக்கு 4 3 2 1 வரணும். அதே மாதிரி அடுத்தது செக் பண்ணி பாருங்க. ஸோ 1ன்னு ஆரம்பிக்குது. இதுலேயே வந்து மிஸ்டேக் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ யூஸ்வலாக இது வந்து இங்கேருந்து இப்படி பொசிஷன் மாறி இருக்குன்னு இப்படி லைன் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை விட இப்படி நம்பர்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ சேம் ஆஸ் இங்கே 2 லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக் ஏற்ற மாதிரி அடுத்ததை நம்ம கண்டுபிடிக்கணும். AJK BEG. ஸோ இதுலேருந்து இது +1, ஜேலேருந்து ஈக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா -5 நடந்திருக்கு, கேல இருந்து ஜிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா -4. ஸோ சேம் பேட்டர்ன் தான் அடுத்த இதுலேயும் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிட்டு தான் கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 இடத்துலையும் லாஜிக் வந்து மேட்ச் ஆகணும். டிஃப்ரெண்ட் லாஜிக் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஜேலேருந்து அடுத்த லெட்டர் தான் கே. அப்போ இங்கே வந்து +1 கரெக்டாக இருக்குது. அடுத்து ஐலேருந்து -5 இருக்கணும், Y கரெக்டாக இருக்குது. அடுத்து எல்லுலேருந்து -4, H வந்து கரெக்டாக இருக்குது. அப்போது இதோட லாஜிக்கு +1 -5 -4 வந்துட்டு இருக்கணும். இதே லாஜிக்கில் இங்கே ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆருக்கு அடுத்த லெட்டர் வந்து எஸ். ஸோ கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் எல் கொடுத்துருக்காங்க. எல்லுலேருந்து நீங்கள் -5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜி இருக்கணும், பட் இங்கே ஐ இருக்குது. ஸோ இது தப்பு. நெக்ஸ்ட்டு பிக்கு அடுத்த லெட்டர் சி கரெக்டாக இருக்குது. கேலேருந்து எஃப்க்கு -5 இருக்கும், கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கேலேருந்து -4 H 1 2 3 4 ஜி இருக்கணும், ஆனால் ஹெச் இருக்கு. அப்போ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் ஓக்கு அடுத்த லெட்டர் பி கரெக்டாக இருக்குது. ஹெச்லேருந்து -5 சி வந்து இருக்கணும், கரெக்டாக இருக்குது. எஃப்லேருந்து -4 1 வரணும், ஆனால் சி இருக்குது. அப்போது ஆப்ஷன் டி தான் ஆன்சராக இருக்கணும். ஸோ கேக்கு அடுத்தாப்புல எல், கேல இருந்து -5 பண்ணிங்கன்னா எஃப் வந்து வரணும், கியூ கரெக்டாக இருக்கு. கியூல இருந்து -4 பண்ணிங்கன்னா எம் வந்து வரணும், கரெக்டாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. ஸோ இதுவும் வந்துட்டு நம்மளோட அந்த கேர் கொஸ்டின் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். 1 2 3 4. ஓகே. ஸோ ஈக்கு வந்து 4, ஓக்கு வந்து நம்ம 2ன்னு வச்சுருக்கோம், பிக்கு 1, நெக்ஸ்ட் வந்து ஆருக்கு வந்து 3. அதே மாதிரி ஓக்கு 2, ஆருக்கு வந்து 3, பிக்கு வந்து 1, இது 4. அப்போ இதே நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்க. 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி நம்பரிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டின் தான் கண்டுபிடிக்கணும்னா சேம் லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கணும். ஸோ டீக்கு வந்து 4ன்னு எடுத்திருக்கோம், 2 1 3, அடுத்து 2 3 1 4. ஸோ சேம் பேட்டர்ன் தான். இதே பேட்டர்னில் இங்கே என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஸோ 1 2 3 4ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா என் வந்து 4, ஓ வந்து 2, டி வந்து 1, ஆர் வந்து 3. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஆர் வந்து 3ன்னு வருது. நம்மளோட கண்டிஷன் படி 2ன்னு ஆரம்பிக்கணும். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு 1 2 3 4. எல் வந்து 4, யூ வந்து 2, ஜே வந்து 1, எஸ் வந்து 3. நெக்ஸ்ட் யூ வந்து 2, எஸ் வந்து 3, ஜே வந்து 1,
L வந்து 4. So option 2314, 2314, 4213, 4213, 1234. Option B தான் வந்துட்டு இந்த questionக்கு கரெக்டான ஆன்சர். So next question number 9. So இந்த இதுல வந்துட்டு என்னன்னா opposite letters வச்சு இவங்க இங்க logic கொடுத்திருக்காங்க. So Z, I, L, A, R, O. So opposite letterனா என்னன்னா A க்கு opposite letter வந்து Z, B க்கு Y. இதுதான் வந்து opposite letter. இப்போ Z க்கு opposite letter A. இது வந்து opposite. I க்கு opposite letter வந்துட்டு R. L க்கு opposite letter வந்து O. அதே மாதிரி தான் G, R, Z, T, I, A. So G க்கு opposite letter T, R க்கு opposite letter I, Z க்கு opposite letter A. So இதே லாஜிக்ல இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம செக் பண்ணணும். So J க்கு opposite letter வந்து Q, P க்கு opposite letter வந்துட்டு K. ஆனா இங்க Jன்னு கொடுத்திருக்காங்க. So இது தப்பு. M க்கு opposite letter N, A க்கு opposite letter Z தான். ஆனா P க்கு opposite letter வந்து K. ஆனா இங்க J கொடுத்திருக்காங்க. So இதுவும் தப்பு. அடுத்து L க்கு opposite letter வந்து O. O க்கு opposite letter வந்து L வரணும். ஆனா K கொடுத்திருக்காங்க. So தப்பு. அடுத்து X க்கு opposite letter வந்து C கரெக்ட். M க்கு opposite letter வந்து N. S க்கு opposite letter வந்து H. So option D தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். So இதுக்கு opposite letters வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So last pattern question number 10. So இது எது கரெக்டா இருக்குன்னு பாருங்க. PQ அடுத்த லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் NNO அதே மாதிரி நெக்ஸ்ட் லெட்டர்ஸ். அடுத்து KL IJ. ஸோ இது லெட்டர், இந்த ரெண்டு லெட்டர். அடுத்த ஆப்ஷன் G and H, அதுக்கப்புறம் E and F கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்முக்கும் ஹெச்சும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐயும் பியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அப்போ இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட்டா இருக்கு. ஸோ இந்த 10 கொஸ்டின் பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்ல வந்துட்டு எல்லா ஷிஃப்ட்லயுமே வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் பார்த்துக்கிட்டீங்கனாலே இதே மாதிரி கேட்குற எல்லா கொஸ்டினும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்ல கேட்ட இன்னொரு டாபிக்ஸோட வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.